Hi, this is Dhananjaniya. We are today celebrating the success of Deiva Thirumagal under the concept of celebrating Tamil cinema, because it's a great thing that good cinema is also working commercially very well. We at UTV are proud to celebrate this with the entire crew of Deiva Thirumagal, and we are happy that Tamil audience loved a good cinema like Deiva Thirumagal. Thank you so much. Behind wood viewers, Deiva Thirumagal movie nevla periya support பண்ணி இவ்வளோ பெரிய ஹிட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த இன்னைக்கு we are having a media, we have press, actually thank you for the media. So I want to thank the media, thank the audience of Tamil Nadu for film support பண்ணிட்டு பெரிய ஹிட் பண்ணதுக்காக. And thank you so much and congratulations the whole team of Deiva Thirumagal. Hi, BehindWords.com, it's me, Amla Paul here. I'm really proud to be a part of this movie. We are here for the celebration of Deiva Thirumagal. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நல்ல ஒரு படம் இவ்வளோ ஹிட்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ என்கரேஜ் கொடுத்து, and thanks to the all medias. Thank you BehindWords.com for the wonderful reviews you have given. Thank you for everyone. இந்த படம் மிக 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 பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அண்ட் ஒரு நல்ல படம் எப்பவுமே சொல்லுவாங்க, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் படம் வந்து தேட்டரில் கலெக்ஷனே இல்லைன்னு. பட் இந்த மாதிரி ஒரு படம் சூப்பர் படம், அட் த சேம் டைம் கலெக்ஷன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் எங்களுக்கு வந்து இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாருமே 5 தடவை பார்க்குறாங்க, 10 தடவை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் தேட்டரில் போயிட்டு குடும்பத்தோடு பார்க்குறாங்கன்னா, இது வந்து எத்தனை காலமாச்சு ஒரு குடும்பத்தோடு எல்லாருமே படம் போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் வந்து எங்களை வந்து மெய்சிலுக்கு வச்சுருக்கு. அண்ட் இந்த படம் வந்து மிக எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு. அண்ட் எல்லாமே ஐ திங்க் விஜயோட பங்கு தான். விஜய் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ஒரு பங்கு இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். சொல்கிறாங்க பார்க்கலாம், நேஷ்னல் அவார்டு வந்தால் நல்ல விஷயம் தான், எல்லாம் திருப்பி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி அவார்ட்ஸ்க்காக நம்ம கதாபாத்திரங்கள் செய்கிறதில்ல. பட் சில கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அவார்ட் கிடைக்கிறது ஒரு சில பேர் யாரும் சொன்னாங்க, ஒரு தேட்டரில் வந்து எல்லாரும் சொன்னாங்க நேஷனல் அவார்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு. அப்போ அவர் சொன்னார், ஒரு ரூம்குள்ளே ஏசி ரூமில் 4 பேர் எடுக்கிற முடிவோட இந்த தேட்டர் ஃபுல்லாக நீங்கள் இத்தனை பேர் சொல்கிறீங்களா, அதே ஒரு அவார்டு மாதிரி தான். அதுதான் நான் நினைக்கிறேன். மக்கள் அதை பார்த்துட்டு எனக்கு இது சொல்கிறதே வந்து எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ வெரி மச். தெய்வ திருமகள் இன்றைக்கு இந்த படத்தோட வெற்றி விழா. நல்ல படங்கள் ஓடுறது அபூர்வமாக இருக்குது அந்த காலகட்டத்தில். ஒரு படம், நல்ல படம் இன்றைக்கு தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு படத்தை நெகிழ வைக்கும் ஒரு படத்தை தமிழ் மக்களுக்கு கொடுத்ததற்காக இயக்குனர் விஜய்க்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய பாடல்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா இல்லங்களிலும் குழந்தைகளாலும் பெரியவர்களாலும் பாடப்பட்டு வருகின்றன. இந்த பாடலை இவ்வளோ பெரிய வெற்றியை அடைய வைத்த தமிழ் மக்களுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இருக்குது. இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போது, வேலை செய்யும் போது ஆடியன்ஸ் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன் எடிட் பண்ணுறச்ச. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. நான் நினச்சது அதே மாதிரி ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மெயின் விக்ரம் சாரோட பர்ஃபார்மன்ஸ், அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ், இருக்கவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த வெற்றிக்கு காரணம். பிஹைண்ட் ரிவ்யூக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிட்டீங்க உங்கள் ரிவ்யூவில். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் பிஹைண்ட். ஃபஸ்ட்டு மக்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கி இவ்வளோ பெருசாக ரீச் ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போவீங்க அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த ஃபிலிம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் டு விஜய். 3வது படம் சேர்ந்து பண்ணுறோம். அண்ட் தென் அடுத்து திருப்பியும் பண்ணுறோம், அடுத்த 2 படங்கள் சேர்ந்து பண்ணுறோம். ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் நல்லா தமிழ் பேசின எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா Deiva Thirumagal இவ்வளோ ஹிட் ஆச்சு, இந்த சக்ஸஸ் பார்ட்டி. என்னென்னா ரொம்ப பெருமையாக இருக்குது டு பி பார்ட் ஆஃப் த Deiva Thirumagal டீம். எங்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஆஃபர் வரும்போதும் அவ்வளோ ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். டைரக்டர் விஜய் அண்ட் அனுஷ்கா, நாசர் சார், வீரஷா, ஜிவி பிரகாஷ், ட்ரீம் க்ரூ, அண்ட் அதுக்கும் மேலே விக்ரம் சார் கூட வந்து பண்ண முடிஞ்சது இந்த கேரக்டர். எப்பவுமே நான் பெருமையாக சொல்லும் டன் வித் விக்ரம் சார். தென்
உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இவ்வளோ பெரிய ரொம்ப இவ்வளோ நல்ல ஒரு மூவி இவ்வளோ ஹைட்ல இந்த ஒரு நல்ல மூவி சப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளோ உங்களோட உங்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு இந்த மூவி சக்சஸுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாத்திலும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் தேவ திருமகள் பார்ட் அண்ட் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிவன். இப்போதான் அந்த படம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ள ஆண்ட்ரி சார் அதுக்குள்ள வெற்றி விழாக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்ல இருக்க ரொம்ப நுட்பமான ஒரு சில இயக்குநர்களை விஜய் ஒருத்தர். அவர் கதையை விவரிக்கிறதுலேயே அந்த நுட்பம், அந்த ரசிப்பு தன்மை எல்லாமே வந்து வெளிவரும். தெய்வ திருமகள் தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படத்துக்குரிய இடத்தை உங்களால் இன்றைக்கு அடைஞ்சிருக்கு. தமிழில் மட்டும் இல்லை, எனக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தொடர்ந்து கிரீடத்திலிருந்து அவருடன் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கிரீடத்திலே தம்பி ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசையிலே கனவெல்லாம் பலிக்குது என்று தந்தை மகன் உறவை பற்றி ஒரு பாடலை எழுத வைத்தார். அதே போலவே இந்த தெய்வ திருமகள் படத்திலே தந்தை மகள் உறவை பற்றி பாடலை எழுத வைத்திருக்கிறார். இப்படி ஒரு படைப்பாளிக்கு சவாலான சூழல்கள் வரும்போதுதான் நல்ல நல்ல படைப்புகள் வரும். அப்படி பார்க்கும்போது எனக்கு மதராசப்பட்டினம், இந்த தெய்வ திருமகள், கிரீடம் எல்லாமே, ஈவன் அந்த பொய் சொல்ல போகிறோம், எல்லா படமும் எனக்கு என்னோட கரியரில் முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். நான் எப்பவுமே பாடல் எழுதி முடித்தோடனே அது பதிவான பிறகு இரவு என்னுடைய மகன் கிட்ட பாடி காட்டுவேன். சமீபமாக 2-3 வருடங்களா அங்கேயே தெரிஞ்சிடும் அது ஹிட்டா இல்லையான்ட்டு. தெய்வ திருமகள் பாடல் ஆறாரோ ஆறிராரோ இல்லை பாப்பா பாப்பா அல்லது கதை சொல்ல போகிறேன் 3 பாடலுமே பாடி காட்டின பிறகு தினமும் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவனுக்கு அதுதான் தாலாட்டு. குறிப்பாக அந்த கதை சொல்ல போகிறேன் பாடலை வந்து முதல் வரியிலேருந்து கடைசி வரி வரைக்கும் பாடுவான். இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்க தமிழர்களிடம் இந்த படத்தை நீங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். எல்லாரும் குடும்பமாக பார்த்துட்டு இந்த படத்தை வந்து நெகிழ்ந்து சிரித்து அழுதிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் விஜய் தான் முக்கிய காரணம். அதுக்கு பிறகு வந்து விக்ரம் சார், அதுக்கு பிறகு தான் தொழில்நுட்ப கலைஞர்கள். தொடர்ந்து விஜய் நிறைய நல்ல நல்ல படங்களை கொடுக்க வேண்டும். தம்பி ஜி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் இணைந்து எங்கள் கூட்டணி நிறைய நல்ல நல்ல பாடல்களை தமிழ் ரசிகர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வெற்றி விழா மட்டுமல்ல, இன்னும் பல வெற்றி விழாவை விஜய் காண வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இது ஒரு அற்புதமான சூழலில் உங்கள் எல்லாரும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா இது ஒரு மூவி சக்ஸஸ் மூவியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஜயோட ஒர்க் பண்ணது. நானும் விஜயோட டீம் ஒர்க் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. விஜய் கூட கிட்டத்தட்ட ஒரு 35 கமர்ஷியல்ஸ் மேலே ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு நானும் விஜயும். பட் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக சிங்கே ஆகாமல் இருந்தது எங்களுக்குள்ள. டேட் செட்டே ஆகுது. நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்த பீரியட் அது. கிரீடம் படத்துக்கு கூட எனக்கு கூப்பிட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. இந்த படத்துக்கு வந்து 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோகன் சாருக்கு நான் ரொம்ப நன்றிப்பட்டிருக்கேன். விக்ரம் சார் கூட இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணது. ரொம்ப சந்தோஷமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இது எங்களுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும் உங்க எல்லாருடைய கோஆபரேஷன் இருக்கு. ஏன்னா நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே கொண்டு வந்தாலும் பத்திரிகை நண்பர்களுடைய ஹெல்ப் ரொம்ப பெரிய அளவில் இந்த படத்துக்கு உதவிச்சு. ரொம்ப பாராட்டி நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி கடன் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். First and foremost, a huge thank you to Vijay sir, because all the compliments எனக்கு வருதுன்னா it's because of him, because he had the courage, they had the conviction to show Anuradha in that way. And whole team of Daiva Thirumagal, I would say Daiva Thirumagal is definitely not one person, everyone who are here and who are not here, and the whole credit goes to them for each and every one. And definitely Krishna and Nila, Amla Paul, GV, Neerav Shah, Anthony, the whole unit and crew from each and every technicians of Daiva Thirumagal. I want to thank Mohan Garu and definitely UTV, because in the film Panambodu it was like a whole unit and everyone, not only the actors, every whole unit knew what a good movie we're working on, what a wonderful project, and ellaru avla conviction potu we shot for that film, and we were very sure. But end of the day, on the film to put it across to the audience, we need someone who has equal amount of conviction. And upwards UTV, the whole team of UTV who've supported us, promoted the movie so well, and stood by from the basic to today's success. So thank you UTV so much. Thank you so much. And
definite audience of Tamil Nadu, and I was very shocked. Andhra Pradesh, Kerala, every state, even Karnataka, Bangalore, the movie has such amazing response. You know, everyone coming out of theatre, coming out, wiping their tears. So again, congratulations, Vijay sir. You've touched that emotion. You can't do anything. You know, there's no words to talk after that. And audience have loved the movie, and at the same time, like today we have this something which is really shocking for me, because whatever few films I've done, either the actors have got a good name for that, the audience have loved it, it's done commercially well. But I was amazed at the media support, you know, even whether it is in Andhra Pradesh or Tamil Nadu. I've seen even media person and not both. It's not about telling, okay, in the movie pata enna solringa. I've seen tears in so many people's eyes. We've heard such wonderful messages which has come to us. We've heard such wonderful reviews, and behind you know, we put all the quotes given by each and every paper and channels. So thank you so much, because it's wonderful to have out and out support from everyone, and it's Vijay sir, again, thank you so much. Wonderful being a part of this project, and the whole team of Daiva Thirumagal. Congrats.